வணக்கம். இந்த கதிர் ராஜி அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள சமாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு நிஜமாவே எல்லாரும் போயிடுறாங்க. 2 பேர் மட்டும் இருக்கிறாங்க. கடைய தொறந்து வச்சுட்டு 2 பேரும் இருக்கிற அந்த பொண்ணு கேட்குது. "ஏங்க ஏன் மாமா பேர் வச்சீங்க? அவர் பணம் குடுத்தாருங்கிறதுக்காகவா?" அப்படின்னு சொல்லும்போது, "ச்சீ ச்சீ அப்படி இல்ல. அவர் பணமே குடுக்காம நானே கடன் வாங்கி வச்சிருந்தாலும் அவர் பேர தான் வச்சிருப்பேன் நானு" அப்படின்னு. "உங்களலாம் புரிஞ்சுக்கவே முடியலைங்க நீங்க" அப்படிங்கும்போது, "நாங்கலாம் அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் அப்பலாம் ஒண்ணு தான்" அப்படின்னு அவர் பேசும்போது, ஓகே. எப்படி பார்த்தாலும் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படிங்கிற மாரி வந்துட்டு, அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த பாசம் விட்டு போயிருமா, அலை அடிச்சு அலை விளையிருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கோழி மிதிச்சு குஞ்சு செத்து போயிருமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கிடையில வந்துட்டு இந்த 2 பேரும் பேசிக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆ திடீர்னு பார்த்தா அவன் எப்படின்னா ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோனே, "ஆஹா! வந்துருச்சுடா நமக்கு ஒரு இது ஃபர்ஸ்ட்டு புக்கிங் வந்துருச்சு" அப்படின்னு சொல்றான். உடனே பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் புக்கிங் சொன்னோனே உடனே ஒடியாந்து அந்த பொண்ணு கட்டிப்பிடிக்க வர, இவன் வந்துட்டு கைய தூக்க, இந்த மாரி வரும் நமக்கு. இப்ப நான் வந்துட்டு இப்ப அப்ராட்ல இருக்கும்போது, இப்ப நான் அங்க போனோம்னா, இப்ப நம்ம இந்தியன் பொண்ணுங்க போய் பார்க்கும்போது வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவங்க வந்துட்டு ஹக் பண்ண வருவாங்க ஆம்பள பசங்க. இங்க இருக்கிற லேடீஸ் கை குடுக்க போவாங்க. ஸோ இது கை கும்பிடுவாங்க. கை கும்பிடுவாங்க, அவன் கை குடுப்பான். 2 பேரும் எல்லாம் சேர்ந்து பெரிய கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து இவர் வந்துட்டு கை தட்ட வர, இந்த பொண்ணு ஹக் பண்ண வர, 2 பேரும் அப்புறம் யோசிக்க அப்படிங்கிறது, இந்த இடத்துல இந்த பாட்ட பாடலாம். "ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு தயக்கம், ஏன் எனக்கு என்ன ஆச்சுன்னு" போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு. ஏன் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 2 பேரும் ஹக் பண்றத வச்சு, இந்த 2 பேரும் ஒண்ணா கட்டிப்பிடிச்சு இருக்கிறத வந்து பண்றதுக்காக வந்துக்கிட்டு, எவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ்லாம் வச்சிருக்கிறது. ஓகே. குட் திங்ஸ் கேன் பி வெயிட்டட் ஃபார் அப்படிங்கிறதும் சரியா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு கடைசி வரைக்கும், நான் இப்படி தான் பேசுவேங்கிறத அவன் சொல்லும்போது, "நாங்க இப்படி தான் பேசுவோம். நாங்க இப்படி தான் ஒரு மாதிரி ஆளுங்க தான். நாங்க ஒண்ணு பேசுவோம், இப்படி ஒண்ணு இருப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு ஒரு வகையில பார்க்க போனா கதிர பார்த்தா எரிச்சல் வருது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பார்ப்போம் என்ன நடக்கும்.